ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எங்க நியூ இயர் அதுவுமா நம்மளுடைய வீக்கா சீன்ஸ் எதுவும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு பயந்தேன். பட் வீக்கா சீன் வச்சுட்டாங்க. அதுக்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான் சொல்லணும் டீமுக்கு. இன்னைக்கு எபிசோட் டோட்டலாக குகா டே அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஃபுல்லாக வந்து குமரன் கங்காவுடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் சீன் மட்டும் வீக்காவுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நேத்தோடைய கண்டினியூட்டி தான் போயிட்டு இருந்துச்சு. குமரனுக்கு வந்து அவங்க சாப்பாடெல்லாம் பரிமாறுற மாதிரி. அப்போ வந்து ஒரு உண்மையுமே அவர் வந்து சொல்லிட்டாரு. விஜய் சொல்லி தான் அந்த ஷோலேயே போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து விஜய் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம கங்காவுடைய ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆனாலுமே லேட்டர் அவர் வந்து சொன்னார் இல்லையா, இதுவே யமுனாவோ இல்லை காவேரியோ வாங்கி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களா, ஸோ நீங்கள் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்த ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு அப்படியே கங்காவுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதெல்லாம் நிஜமாவே பார்க்க கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்காக அங்கே விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வேணுமே டீஸ் பண்ணுற மாதிரியே நம்ம காவேரி வந்து அங்கே போகலை. நைட்டு வந்து அப்படியே அவங்க அம்மா கூட அக்கா கூடலாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு அழகாக அங்கேயே தூங்கிட்டாங்க. ஈவன் அதில் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் இருந்துச்சு, எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யமுனாவை பற்றி. ஸோ இன்னொரு சைட் விஜய்க்கு வந்து பேங்க்ல இருந்து நம்ம லாயர் வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைன் மட்டும் மேடம் பண்ணல, KYC டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸில் வச்சு நாளைக்கு சைன் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு அது ரிலேட்டடாக வேற ஏதோ ஒரு சீன் வந்து நமக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அதாவது ஒன்ஸ் அகைன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சீக்வன்ஸ் வந்து இருக்கு போல. ஸோ இதெல்லாம் ஒரு சைட் இருக்கு. அடுத்த நாள் மார்னிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன். பழைய வீக்கா வைப்ஸ் வந்து ஒன்ஸ் அகைன் இருந்துச்சுன்னு தான் சொல்வேன். என்ன மேடம் நைட் அங்கேயே தூங்கிட்டீங்க போல, நானும் எவ்வளோ நேரம் தான் ரூஃபையே பார்த்துட்டு படுத்துட்டு இருக்க முடியும், வரலன்னா இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது மேடமுடைய மைண்ட் வாய்ஸ், நீ மட்டும் என்ன ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு ஹாஸ்பிட்டல்லே இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அவங்களுடைய பொசிசிவ்னஸ் தெரிஞ்சிச்சு. பட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம விஜய் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ காவேரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போட்டு வந்து ஏதாவது எப்படி சொல்றது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இதெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, மீண்டுமா அதே சேம் ஃபீல் தான் எனக்குமே இருந்துச்சு. அண்ட் அதுக்குமே காவேரி வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க, நான் இப்போல இருந்தே எல்லாத்தையும் பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்குமே வந்துட்டு விஜய் பாத்தீங்கன்னா காவேரி வந்து செம்மையா டீஸ் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. இதோடைய பின் விளைவுகள்லாம் பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அதெல்லாம் வெயிட் பண்ணி. அண்ட் இன்னொரு சைட் காவேரி வந்து சொல்லுவாங்க, ரொம்ப பிடிச்சவங்க வந்து பக்கத்துல இல்லைன்னா, அதாவது கூடவே இருந்துட்டு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது விஜயமே கேட்பாரு, ஏன் உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி. யாருக்கு இல்லாம தான் அவங்க போயிட்டு நான் பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருந்தேனா அப்படின்னு அவங்க வந்து மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு 2 முறை பேசியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு விஷயம் கேட்பாரு, உங்க அக்கா வந்து மாமாவை செம்மையா ரோஸ் பண்ணாங்களா, பிகாஸ் குமரன் பண்ண சர்ப்ரைஸ்க்கு ரோஸ் பண்ணிட்டு அப்புறம் செம்மையா ரொமான்ஸ் பண்ணாங்க போல அப்படின்னு கேட்பாரு. ஸோ இதே மாதிரி இன்சிடென்ட் விஜயுமே வந்து அவருடைய லைஃப்ல நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. பிகாஸ் இப்போதைக்கு அவருமே வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சர்ப்ரைஸ் நினைச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. பட் அது அந்த மாதிரி முடிய போதா இல்ல வேற மாதிரி முடிய போகுதா அப்படின்றது தான் அங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுமே அந்த ஃபைனல் டச் காவேரி வந்து குமரன் அண்ட் கங்காவுக்காக ஏதாவது ஒரு அந்த சர்ப்ரைஸ் பண்ணுன்ற விஷயத்த ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு விஜயுமே வந்து ஓகே எல்லாம் சொல்லிட்டு போன பிறகு சார் நம்ம இந்த மாதிரி கேட்க கூடாதுன்னு நினைச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் சீனா இருந்தாலும் நம்மளை வந்து ரொம்ப ரசிக்க வச்சு இன்னைக்கு வந்து பார்க்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லாரும் கதாநாயகன் ஷோக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து கங்கா வந்து குமரனுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஸ்டேஜுக்குமே போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஹக் பண்ற சீனோட இன்னைக்கு சீனும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஏதாவது ப்ரிவியூ வரும்னு நினைச்சா வரல. பட் கண்டிப்பா இன்னைக்கு ப்ரோமோ வரும், அதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வெனஸ்டே இல்லையா, இன்னைக்கு மேக்ஸிமம் வரும், அப்படி இல்லை நாளைக்கு மார்னிங் வந்துடும். ஒன்ஸ் ப்ரோமோ வந்தா நானுமே வந்துட்டு எது ரிலேட்டடாக வரப்போகுது அப்படின்னு பார்க்க தான் ஆர்வமாக இருக்கேன். பிகாஸ் இந்த காஸ்டியூம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் ஷெட்யூல் ரொம்ப நாளாக ஷூட் பண்ண ஒரு காஸ்டியூம் ஆஃபீஸ் சீன் இருக்கு. இன்னும் அந்த அடிப்படுற மாதிரி அந்த நெத்தில ப்ளீட் ஆகுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ அந்த சீன்லாம் நாளைக்கு வரப்போகுதா இல்லை ஃப்ரைடே வரப்போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கதாநாயகனுடைய லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு நினைச்சாலே அது கிடையவே கிடையாது. இது வந்து காம்படிஷன் ரவுண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் வேற சில ரவுண்ட்ஸ் இருக்கு போல. ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல இந்த காஸ்டியூம் எல்லோ கலர் காஸ்டியூமை பார்த்த உடனே மைண்ட்க்கு ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பினஸ் வந்துச்சுன்னு தான் சொல்வேன். அது ஏன்னு தெரியல. பார்க்கலாம், பொறுத்திருந்து எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட் பார்த்தா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.